சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்கும் புத்தக வெளியீட்டு விழாவிற்காக கட்சியினர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அங்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதை பற்றின மேலும் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வர்த்தக மையத்தில் இன்று மாலை 5 மணி அளவில் நடிகர் விஜய் பங்கேற்கும் அம்பேத்கர் நினைவு நாளை ஒட்டி எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் எனும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற இருக்கிறது. இந்த விழாவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்று நூலை வெளியிட்டு மேடையில் உரையாற்ற இருக்கிறார். விஜய் பங்கேற்கும் இவ்விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விழாவில் பங்கேற்க மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு மட்டுமே இந்த பாஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட தலைவர்கள் மற்றும் அணித்தலைவர்களுக்கு மட்டுமே பாஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மட்டுமே தற்பொழுது அந்த பாஸுடன் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நூலை வெளியிட முன்னாள் நீதிபதி சந்துரு மற்றும் அம்பேத்கர் பேரனும் சமூக செயற்பாட்டாளருமான ஆனந்த் டும்டே நூலை பெற்றுக் கொள்கிறார். விஜய் பங்கேற்பதால் விழாவிற்கு வருகை தருபவர்களுக்கு பல்வேறு நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு நுழைவுச்சீட்டுக்கு ஒருவர் மட்டுமே அனுமதி, புகைப்படம், காணொலி எடுக்க அனுமதி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழக வெற்றிக் கழகத்துடைய கட்சி கொடிகள், பேனர்கள் எதுவுமே எடுத்து வரக்கூடாது, விழா அரங்கிற்குள் கோஷம் எதுவுமே போடக்கூடாது என்ற நிபந்தனைகளானது விதிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு நிபந்தனைகளுடன் தற்பொழுது அந்த கட்சி சார்பில் வரக்கூடியவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள்.